எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இது என்ன சார் ராகுல் காந்தியை சேர்த்து கூடாது? ராகுல் காந்தி தாங்க கெடுத்தது. இது கெடுத்து விட்டதே ராகுல் காந்தி தான். காங்கிரஸ் கட்சி தான் இதை கெடுத்து விட்டது. தாவேக்காவை இன்னைக்கு நடுத்தருல நிறுத்தி இருக்கிறதே காங்கிரஸ் கட்சி தான். உங்களோட லெட்டர் பேட்ல IUML பேரை எதுக்கு நீங்க டைப் வச்சீங்க? அதுவும் ஒரு எம்எல்ஏன்னு டைப் அடிச்சிருக்கிற மாதிரி. அப்ப அந்த கட்சியில இருக்கிறது 2 எம்எல்ஏ. ஆமா. இந்த கட்சியோட தலைவருக்கு தெரியாம கொல்லப்புறத்துல பேசினது தானே. இது குதிரை பேர் ஆசையா இல்லையா? ஒரு எம்எல்ஏவை இவங்க பேசி ஒரு எம்எல்ஏ என்ட்ரி இருக்கு. ஒரு IUML 1ன்னு போட்டுருக்கு. இதே ஃபோர்ஜரின்ற வார்த்தையை பண்றாங்க. ஒருவேளை அவங்க கட்சியில இருக்கிற 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு தெரியாம நான் இட்டுன்னு போயிட்டேன், இல்ல உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த நான் வாங்கினேன்னா அது தப்பு தாங்க. இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வந்திருக்கு. ஆர்மி கிட்ட பேசியிருக்காங்க, கோஸ்ட் கார்டு கிட்ட பேசியிருக்காங்க. ஹெலிபேடில் வந்துட்டு பனையூர்ல இருந்து ஹெலிபேடுக்கு முதலமைச்சர் வந்து போற மாதிரி. எதுக்கு ஹெலிகாப்டர் பனையூர்ல இருந்து இங்க வரதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு பகீர் நாய் போச்சு. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக இது சரியா தெரியல. இது ஏதோ ஒரு கவர்னர் ஆட்சிக்கு டிசைனுக்கு கிட்ட போயிட்டு இருக்கு. இதை உடனே தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு ஆளுக்கு வந்து திமுக வந்து அடிச்சு பார்க்காது, அடி வாங்கி உட்காந்து இருக்குது. அதுக்குன்ட்டுன்னு ஏதேடு திமுக இப்போ கவர்னர் கூப்பிடாது. அதாவது ஒன்று பிஜேபி இல்லை திமுக. என்னோட கையாலாவதானோ அப்படின்றது வரவே வராதுல்ல. கடைசி வரலாம் எத்தனை வாட்டி போறோன்றது முக்கியம் இல்லை, என்னென்ன பேப்பர் செத்துன்னு போறோன்றதான் முக்கியம். எல்லாம் கரெக்டாக தான் எடுத்துட்டு போறாங்க. எங்க கரெக்டாக எடுத்துட்டு போனாங்க. நீங்க 113 வராது ஆட்சி கணக்கு. 5 சீட்டு ஒதுக்கிது போனீங்க 113. 2வது வாட்டி போனீங்க 113. 3வது வாட்டி போய் கொடுக்குறீங்க. அதில் பார்த்தா 2 ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, காங்கிரஸை சேர்த்து குத்தவொன்னு கூட்டணியா குத்துட்டீங்க. ஆமா. அப்போ ரூல் நம்பர் 1 அப்ளை ஆகாது. எது அப்ளை ஆகும்? அதுக்கு அடுத்து இருக்க ரூல் அலையன்ஸா. அப்போ அலையன்ஸா வரும்போது 118 எடுத்துடுவான்னு கேட்குறாரு. நீங்க 108 கொடுத்துட்டு கம்மன் இருந்துட்டீங்கன்னா அவரு வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஏடிஎம்கே கேட்குறீங்களோ, பிஎம்கே கேட்குறீங்களோ, அமமுக கேட்குறீங்களோ, வெளிப்படையா அதெல்லாம் கேட்டு சார் அவங்க என்டிஏ வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்போ ஆட்சி கிடைக்காதுங்க, ஆட்சி கிடைக்காது. அப்போ இந்த முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு இந்த வீடியோ போட்டு ஏமாத்துற வேலையை பண்ணாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரே பரபரப்பா இருக்குது தமிழக அரசியல் களம். ஓட்டெல்லாம் போட்டாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்த டிவிகேவால ஆட்சி அமைக்க முடியல, நம்பர்ஸ் கிடைக்கல. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் உடைஞ்சு அங்கே போயிடுச்சு. அதற்கு பிறகாக இன்னும் சில நம்பர்ஸ் தேவைப்பட்டு இப்போ 2 தேவைப்படுது போல். இன்னும் 2 சீட்டு இருந்தால் அவங்க ஆட்சியில் உட்காரலாம் போல். அதற்கும் பல சிக்கல்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் IUML இல்லை, IUML ஒருத்தர் ஆதரவு கொடுத்ததா சொல்கிறாங்க, அது இல்லைன்னு மறுக்கிறாங்க. அமமுக எங்கள் ஆட்களை கடத்திட்டாங்கன்றார் டிடிவி தினகரன். நேற்று இரவு ஒரு பரபரப்பெல்லாம் நடந்தது. குதிரை பேரம் நடக்குதுன்றாரு டிடிவி தினகரன். அதே போல் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, விஜய் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில். நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு நேரம் திருமாவளவன் ஆஃபீஸ்க்கு விஜய் வரப்போறதா ஏற்பாடெல்லாம் நடந்துருக்குது. அவர் ஆதரவு கொடுப்பாரா? அப்படியே ஆதரவு கொடுத்தாலும் விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா? ஆளுநர் என்ன முடிவு எடுக்க போறார்? நீங்க எப்படி பார்க்கீங்க இந்த பரபரப்பை? நான் இதெல்லாம் இந்த பரபரப்பை வந்து தேவையில்லாதது, ரொம்ப மோசமாக பார்க்குறேன். மக்கள் வந்து என்ன ஆசைப்பட்டாங்க? விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது அதிகமாக கம்பேரிட்டிவ்லி திமுக விடவும் அதிமுக விடவும். பட் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, மக்கள் அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர் வேலையை சரியாக செய்கிறாருன்னா எனக்கு அதில் வந்து சிக்கல் தெரியும். மறுபடியும் குறை சொல்கிறீங்களே? இல்லை, நான் குறை சொல்லணும்னு இல்லை. நான் வந்து அதை நிறையா இனிமேல் எடுத்து அவர் முறையாக வைக்கணுன்றதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். ஓகே. நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போது 118 ஆளுநர் கேட்குறாரு. சரி, இப்போ 118 திரும்ப போட்டு கொடுத்துட்றாரு. 118லே வச்சுக்கிட்டு ஆட்சி எவ்வளோ நாள் நடத்த முடியும்? அதாவது ஒரு பிரச்சனை வராத மாதிரி ஒரு கூட்டணி விஷயமோ இல்லை மற்ற விஷயங்களோ அவர் யோசிக்கவே மாட்டேன்றாரு. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட பேசவே இல்லை. ஏன் ஒரு 4 பேருக்கு பதிலாக இன்னொரு 8 பேர் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணால் என்ன தப்பாகுது? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரையும் ஒருங்கிணைந்து திமுகவை ஒண்டி விட்டுட்டு, பாஜக ஒண்டி விட்டுட்டு, அவரோட கொள்கை எதிரி, அவரோட அரசியல் எதிரி, அதை 2த்தை ஒண்டி விட்டுட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, அதிமுக, சிபிஐ, சிபிஎம், விசிக எல்லாத்தையும் சேர்ந்து எல்லார்கிட்டையும் பேசி ஒரு அகாமடேட்டிவாக ஒரு தலைமை பண்போடு அவர் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகணுன்றது தான் நம்ம அதை பார்க்கணும்.
இல்லை சார், அவரு என்டிஏ அலைன்ஸ் வேண்டான்றாரு. பிஜேபி கூட அலைன்ஸ் அவங்க யாருக்குமே ஆதரவு கடிதம் கொடுக்கல, கேட்கவும் இல்லை. சரி, கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 116 நிற்கும். ஆமாம், கரெக்டுங்களா? ஒன்று அமமுக வெளியில் இருக்கும், அது பிஜேபி ஒன்று, அமமுக 2 இருக்குது வெளியில். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வரும் பிஜேபி சேர்த்திங்கன்னா. ஏன்னா பிஜேபி அதாவது மற்ற கட்சிகள்லாம் சிபிஐ சிபிஎம் ஒருவேளை அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, திமுக சொல்லி சப்போர்ட் பண்ணுதுன்னா கூட சமமாக போயிடும், ஈக்குவலாக நிற்கும். இப்படி நின்றுதுன்னா ஆட்சின்றது ரொம்ப நாள் நீடிக்காது, சிக்கல். அப்போது இதை தாண்டி யோசிக்கணும். 118 தாண்டி தாவேக தலைவர் விஜய் யோசிக்கணும். எப்போ யோசிக்க போகிறாரு, அந்த சிந்தனை அவருக்கு இருக்கா இல்லையா ஒன்றுமே புரியல. பட் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக இது சரியாக தெரியல. இது ஏதோ ஒரு கவர்னர் ஆட்சிக்கு டிசைனுக்கு கிட்ட போயிட்டுருக்கு. இதை உடனே தடுத்து நிறுத்தணும். குதிரை பேரம்ன்ற வார்த்தை இப்போ ஹார்ஸ் ரைடிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. நடக்குதா என்ன? அசிங்கமாக அது நடக்குது தானே, எப்படி இல்லைன்னு முடியும்? அதாவதுங்க, அமமுக தலைவர் வந்து அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது யார்? டிடிவி தினகரன். ஆமாம். ஒரு மீம்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். ஒரு ஐயா வடிவேல் வந்து ஒரு ஆடு திருடிட்டு போவார். அப்போ அந்த ஆடு வந்து கத்தாத கம்முன்னு சொல்லிட்டு தோல் மேலே போட்டு அந்த ஆடு தான் அமமுகன்னு போட்டுருக்கு. அப்புறம் எதிரில் வந்து வராரு டிடிவி மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுனேன். அவர் வந்துட்டு, என்ன ரொம்ப நாளாக என் பட்டியலேருந்து ஆடு காணா போச்சு, நீதானா இப்படி பண்ணுறியா அப்படின்னா ஒரு வாக்குவாதம், ஒரு நகைச்சுவைக்கு சொல்கிறேன். அமமுகனுடைய எம்எல்ஏ வந்து அமமுக தலைவர் சொல்கிறது தான் கேட்கணும். அதான் தர்மம், அதான் முறை, அரசியல் சாசனம் பிரகாரம். டிடிவி தினகரனுக்கு எனக்கு தெரியாது. சரி, விஜய் டிடிவி தினகரன் கிட்ட எதனா சிபாரிசு கடிதமோ இல்லை ஏதோ வந்து அவர் கோரிக்கை வச்ச மாதிரி நீங்கள் எதாவது செய்தி படிச்சிங்களா? இல்லை அவங்க தான் என்டிஏவில் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி, கேட்காம எப்படி ஒருத்தர் வந்தார் உள்ள? ஒருவேளை இண்டிவிஜுவலாக அவர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வந்திருப்பாரோ? அப்படி ஆதரவு அப்படி வந்தாங்கன்னா அது குதிரை பேரம். அது குதிரை பேரம். அப்படி வரக்கூடாது. ஒரு வீடியோவும் எடுத்து வெளியிட்டாங்க நேற்றுக்கு, அதையும் பார்த்தீங்களா? அதுங்க வீடியோ பார்த்தேன் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதாவது அது குதிரை பேரம் இல்லைங்க, இது குதிரை பேரன்றது வந்து அதை விட இது அசிங்கம்ன்றேன். இது குதிரை பேரெல்லாம் வேற என்ன இது? நான் அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நண்டு செண்டு சைட்லெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு கட்சியில் வந்து கூட்டணிக்கு நம்பர் பத்தலைன்னா அந்த கட்சியினுடைய தலைமை கிட்ட பேசுங்க, அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசுங்க, புறவழியில் பின்வழசல் வழியாக பேசாதீங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து 3 நாளாக நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது உங்களுக்கு அந்த அமமுக தலைவர் வந்தார் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சார், உங்கள் ஆள் ஒருத்தர் எங்ககிட்ட பேசுகிறாரு, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, உங்கள் மூலயமா வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே தூய சக்தி. நீங்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர், ஆளுமை. கம்மன் இருக்கிறீங்க, காரில் உட்கார வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா, இப்படி வீடியோ போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோகமாக பேசி 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 தான் ஆட்சி வந்துட்டீங்க. இதுக்கப்புறமா இதை பண்ணணுமா? இல்லை சார், இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் விஜய்க்கு வாக்கு செலுத்தின ஒரு 1.25 கோடி கூட்டம் என்ன சொல்லுது தெரியுங்களா? என்னங்க இப்படி அவரை வந்து ஆட்சி செய்ய விடாமல் தடுக்கிறாங்களே, இதெல்லாம் நல்லதா? என்னங்க இது பெரிய லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஜெயிச்ச ஒருத்தரை எவ்வளோ அலக்கழிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு பிஜேபி மேலேயும் அந்த கோபம் போகுது. இங்கே இருக்கிற கட்சிகளும் அவரை ஆட்சியில் உட்கார விடாமல் தடுக்கிறதுக்கான என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க பாருப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? இவர் யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டார், இவர் அமைதியாக அப்படியே இருப்பார். எவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப அவளை போய் பார்க்க போகிறாரு? 4 நாள் கழிச்சு. அதுவும் இன்னும் உறுதி செய்யப்படல, நடக்குதுன்றாங்க. நம்ம இந்த பேட்டி ஒளிபரப்பு நேரம் பார்த்துட்டு கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இதை நான் என்னோட காணொலி ஒரு சிலது இருக்கும், 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். இவர் வீட்டை விட்டு இறங்கி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரையாக போய் தலைவரை தான் பார்க்கணும், இவரே பார்க்கணும். நேற்று பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நேற்று பார்க்க ஆரம்பிச்சோன்னு ரிசல்ட் கிடைக்குது இல்லை? ஆமாம், கிடைக்குது. அப்போ நான் இதை ஒரு பத்திரிக்கைக்காரன், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் இதை அவர் செய்யணும்னு. இப்போ நேற்று போய் பார்க்க ரிசல்ட் கிடைக்குதா? இதை தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை? 4 பேர்கிட்ட போய் கேட்கறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? அதான் பிரதிநிதி தானே சார், முக்கியமானவங்க தானே, அவங்களும் ஏ கேட்டகரி தானே, அவங்கள அனுப்பிச்சு பேச வைக்கல. இல்லைங்க, இவர் வந்து கொஞ்சம் இறங்கி போகிறது கிடையாது, பேசுறதுலன்றதான் அந்த சைட்லேருந்து வரும். அதிமுகவை இவர் வெறுப்பேற்றிட்டார். சரி, அதிமுக வேணாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட பேசலாம்ல. இப்போ இன்னைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்துட்டு உதவி பண்ணுங்கட்டாரு, திருமாவை உதவி பண்ணுங்க, உதவி பண்ணாரு. மேபி அன்புமணி கூட அதே மாதிரி சிந்திக்கலாம் இல்லையா? அப்பா பக்கம் முரண் இருந்தாலும் அன்புமணி கிட்ட போய் பேசினீங்களா, இல்லை கேட்டிங்களா? 118ன்றது டேஞ்சர். ஒன்று, எனக்கு எதுவுமே வேணாம், நான் எதிர்கட்சியாக உட்காந்துக்கிறேன், யாருன்னா ஆட்சியை அமைச்சிக்கிட்டோம், நான் எதிர்கட்சியாக உட்காந்து நான் கேள்வி கேட்டுக்கிறேன், மக்கள் பணியை நான் பார்த்துக்கிறேன். ஒன்று அது, இது 2வது சாய்ஸாக இருக்கணும். முதல் சாய்ஸாக அவர் தான் முதலமைச்சராக உட்காரதான் முதல் சாய்ஸாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட அணுகுமுறை, உங்களோட விஷயங்களை இன்னும் வேகப்படுத்துங்க, சரி செய்யுங்க. இல்லை ஏதோ சிக்கல் கொடுக்குறாங்களே சார் விஜய்க்கு.
அவர் 3 முறை கவர்னர் மாளிகை போயிட்டாரு. சரி. கவர்னர் அதை வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுமதிக்க வேண்டியதானே. நேரா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு ஃப்ளோர் டெஸ்ட் விட்டா சரி. அவர் இருந்தா ஓகே ஆக போறாரு, இல்லைன்னா ஆட்சி கவிழ போகுது. இப்போ வந்து திமுகவுக்கு வந்து ஒரு 70 பேர் 59 பேர் இருக்கிறாங்க. ம். 4 முறை ஆர்எஸ் பாரதி லெட்டர் எடுத்துன்னு போறாரு. கவர்னர் ஓகே சொல்லிட்டு வரா? எத்தனை வாட்டி போறோன்றது முக்கியம் இல்லை, என்னென்ன பேப்பர்ஸ் எடுத்துன்னு போறோன்றது தான் முக்கியம். எல்லாம் கரெக்டாக தான் எடுத்துட்டு போறாங்க. எங்க என்ன கரெக்டாக எடுத்துட்டு போனாங்க? நீங்க 113 113க்கு வராது ஆட்சி கணக்கு. 5 சீட்டு உதைக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி போனீங்க 113, ரெண்டாவது வாட்டி போனீங்க 113, மூணாவது வாட்டி போய் கொடுக்குறீங்க. அதில் பார்த்தா 2 ஃபோர்ஜரின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து அங்கேருந்து செய்தி வருது ஐஓஎம்எல், நாங்கள் யாருக்கும் ஆதரவு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது உங்களோட லெட்டர் பேட்ல ஐஓஎம்எல் பேரை எதுக்கு நீங்கள் டைப் வச்சிங்க? அதுவும் ஒரு எம்எல்ஏன்னு டைப் அடிச்சிருக்கிற மாதிரி. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறது 2 எம்எல்ஏ. ஆமா. இந்த கட்சியோட தலைவருக்கு தெரியாம கொல்லப்புறத்தில் பேசினது தானே இது. குதிரை பேர் ஆசையா இல்லையா? ஒரு எம்எல்ஏ இவங்க பேசி ஒரு எம்எல்ஏ என்ட்ரி இருக்கு, ஒரு ஐஓஎம்எல் 1ன்னு போட்டிருக்கு. இதே ஃபோர்ஜரின்ற வார்த்தையை பண்றாங்க. ஒருவேளை அவங்க கட்சியில் இருக்கிற 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு தெரியாம நான் இட்டுன்னு போயிட்டேன், இல்ல உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நான் வாங்கினேன்னா அது தப்பு தாங்க. சட்டப்படி அது முறை கிடையாது. ஐயூஎம்எல்ல வந்து உங்களுக்கு கூட்டணி வேணா ஐயூஎம்எல் கட்சி தலைமையை பார்த்தாங்க சார், பார்த்தாங்க இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? அவரு திமுக சொல்லிட்டு நான் எதுவும் செய்யறேன் இல்லன்ட்டாரு இல்லையா? இல்லன்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்லதான் இல்லையா? ஆனா ஒரு எம்எல்ஏ கொடுத்ததா நீங்க போட்டிருக்கீங்க. அப்போ என்ன நடந்தது? கொறடா இன்னும் வரல. கொறடா வந்தா இந்த பதவி போயிடும். அதுதான் டிடிவி தினகரன் சொல்றாரு, என்கிட்ட இருக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான், ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டா வந்து அந்த தடை சட்டம் வந்து பாயாது, அதனால வந்து கட்சி தாவி தடை சட்டம் வராதனால ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, நானா வெண்ணையான்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி நியாயமா இல்லையா? ஏங்க யாரு கிட்ட எந்த கட்சியில இருந்து வரதில்ல, இந்த கேள்வி நியாயமா இல்லையா? எம்எல்ஏ அமமுகவோட எம்எல்ஏ வேணும்னா அந்த அமமுகவுக்கு தலைவர் யாரு? டிடிவி தான். டிடிவி கிட்ட தானே கேட்கணும். நீங்க எம்எல்ஏ கிட்ட போய் பேசுனீங்க, யார் பேசுனா? இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அசிங்கமா இருக்குல்ல இது? எதுக்குங்க? நியாயமான அரசியல், நாகரிகமான அரசியல் அழகா பண்ணலாமே. 108 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இதே 108 வேற யாருக்குன்னா இருந்தா என்னதுக்கு ஆட்சி அமைச்சிட்டு இருப்பாங்களா? இல்ல சார், அது நடந்திருக்க வாய்ப்பு கூட இருக்குன்றாங்க. 100% ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இதே 108 திமுகக்கோ அதுதான் அநீதி இழைக்கப்படுகிறது போல விஜய்க்கு. எல்லாருமே அதான் பேசுறாங்க. அவங்க அதற்கு உண்டான வியூகத்தை அமைப்பாங்க. அநீதி அப்புறம் சார், இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு விட்டா விஜய் நிரூபிக்கிறதுனா அவர் இருக்குன்னா நிரூபிச்சுட்டு போறாரு. கவர்னர் வந்து ஒரு சைடு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் எங்க கவர்னர் செய்யறது சரின்றீங்களா? ஒரு பத்திரிகையாளர் பார்வையில நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சதுக்கு தான் கவர்னர் செஞ்சுட்டு வராரு. என்ன தப்பு செஞ்சாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், 108 தனியா கொடுத்துருக்கோம். ஆமா, தனியா கொடுத்தா அதுக்கு பேர் தனி பெரும்பான்மை உள்ள கட்சி, ரைட்டா? காங்கிரஸ் சேர்த்து கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சார்? அவங்க கிட்ட என்ன நம்பர்? பேரு கூட்டணி. ஆமா, சட்டத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சரத்து, ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. புதுசா தாவே காக்கணும் இல்ல அதிமுக காக்கணும் சட்டத்தை மாத்த முடியாது. சரி, புரியுதுங்களா? கையெழுத்து போட்டு கொடுத்தப்போ பெரும்பான்மை கட்சியா நாங்க வந்திருக்கோம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி as emerged as TVK 108 சீட்ஸ் போட்டு கொடுத்துருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, காங்கிரஸை சேர்த்து கொடுத்தவொன்னு கூட்டணியா கொடுத்துட்டீங்க. ஆமா, அப்போ ரூல் நம்பர் 1 அப்ளை ஆகாது. எது அப்ளை ஆகும்? அதுக்கு அடுத்து இருக்க ரூல் அலையன்ஸா. அப்ப அலையன்ஸா வரும்போது 118 எடுத்துடுவான்னு கேட்கிறாரு. நீங்க 108 கொடுத்துட்டு கம்மன் இருந்துட்டீங்கன்னா அவரு வந்து கூப்பிட்டுருக்கலாம் முறை. இப்போ கவர்னர் கூப்பிடணும்னா கூப்பிடலாம், ரைட்டுங்களா? ஆனால் இப்போ ஆல்ரெடி ஒரு செய்தி ஒன்று போட்டிட்டு கவர்னர் கூப்பிடுறதும் கவர்னர் கூப்பிடாதான் அவரோட சொந்த ப்ராரகேட்டுங்க. அது உள்ள யாருமே போக முடியாது. அது சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகலாம். எஸ்ஆர் பொம்மை கேஸ் சொல்லலாம், இன்னொரு 4-5 கேஸ் எடியூரப்பா கேஸ் சொல்லலாம், எடியூரப்பா சொல்லலாம். பட் அகெயின் கோர்ட் முடிவு பண்ணி வர்றதுக்கு வேலைக்கு கவர்னர் ஆட்சி வந்து இல்லை சார். இப்போ விஜய் என்பதனால் நம்ம ஆளுநரையெல்லாம் நியாயப்படுத்துகிற நிலைமைக்கு வந்துட்டோமோ நம்ம? சத்தியமாக கிடையாது. விஜயோட அந்த என்ன சொல்றது, மேட்டுக்குடி தானம், இறங்கி போவாத தானம். 3 முறை போயிட்டார் சார். ஆளுநர் வீட்டுக்கு போயிட்டு நாக்கு தான் வழிக்கணும். எங்க போனோமோ அங்க போனோம். மற்ற ஆளுநருக்கும் உங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து? 118 118 வரேன், லெட்டர் ரெடி பண்ணி வை, அவ்வளோதான். உனக்கும் எனக்கும் இந்த பூங்கொத்து கொடுக்கறது மாலை அதெல்லாம் கூட சும்மா, ஓகேங்களா? 118 தானே, 118 வரேன். இப்போ படத்துல எல்லாம் பார்ப்பீங்களா, புஷ்பா படத்துல எல்லாம் என்ன பண்றாங்க, மங்களம் சீனா விட நான் இறங்குறேன் அப்படின்னா இறக்கி காட்டணும். பஞ்சு டைலாக் பேசினா பத்தாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் கோவப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எதுவும் இல்லை. உட்காந்து அமைதியாக 118க்கு மேலே என்ன பண்ணணும் பண்ணிட்டு இதை சரி செய்யணும். இன்னொன்று, மத்திய அரசை பகைச்சிக்கிட்டாரு. எப்படி?
ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்க குசலம் விசாரிச்சீங்க இது என்னங்க அவர் ஆட்சி அமைக்க வேண்டாமா? இல்ல 113 118க்கு மேல இருந்தா நீங்க பண்ணுங்க. ரைட்டா? 118க்கு மேல இருந்தா நீங்க யாருகிட்ட வேணா சண்டை போடுங்க. சார் இது என்ன சார் ராகுல் காந்தியை சேர்த்து கூடாது? ராகுல் காந்தி தாங்க கெடுத்தது. இது கெடுத்து விட்டதே ராகுல் காந்தி தான். காங்கிரஸ் கட்சி தான் இதை கெடுத்து விட்டது. தாவேக்காவை இன்னைக்கு நடுத்தரில் நிறுத்தி இருக்கிறதே காங்கிரஸ் கட்சி தான். நடுத்தரில் நிறுத்திருக்கிறாங்க தாவேக்காவை. உறவாடி கெடுத்துருக்குறாங்க. ஓப்பனா சொல்லணும் அதான். இதான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது நலன் இல்லாம விஜய் முதல்வர் ஆகணுன்ற எண்ணம் இல்லாம சிறுபிள்ளைத்தனமா போயிட்டு மத்திய அரசு சொரிஞ்சு விட்டுருக்கு சார். 19-20 வருஷமா கொஞ்சம் உறவோடு இருந்த காங்கிரஸ் திமுகவோடு அவங்களை விட்டு முன்னாடி போறாங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றணும். இங்க மத அரசியல் உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாங்க போய் அவருக்கு துணை நிக்கிறோம் போனாங்க. போயில நீங்க துணை நிக்கல, போய் வம்பு இழுத்து விட்டுருக்கீங்க. ஊரெல்லாம் சண்டை, எவ்வளவு பிரச்சனையை பண்ணி விட்டுருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் என்ன சொல்லணும், நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரும்பொழுது அவங்க கூட இருக்கான் இல்லையா? சரி ரைட்டு. ஃபஸ்ட்டே ராகுல் காந்தி என்ன பண்ணிடணும், நீ அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். ராகுல் காந்தி சிபிஐ சிபிஎம்ல யார்கிட்டயுமே பேசலன்னு தமிழ்நாடு அரசியலில் உட்காந்து பேபி பேசுகிறாருங்க டெல்லியில். தமிழ்நாடு அரசியல் டெல்லியில் யார் முடிவு பண்ணாலும் வேலை ஆகாது. தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணோம், இங்கே முடிவு ஆகணும். அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது உடனே என்ன பண்ணிக்கணும், ராகுல் காந்தி அன்றைக்கே சிபிஐ சிபிஎம்க்கெல்லாம் பேசி அன்றைக்கே மொத்தமாக கும்பலாக போயிருந்தா கூட பஞ்சாயத்து முடிஞ்சுது. ரைட்டா? சரி பண்ணல. எல்லாத்தையும் விட்டு அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இட்லி வைக்கிறது, அப்புறம் ஒரு இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் மிளகா பொடி வரும், அப்புறம் இன்னொரு இட்லிக்கு சாம்பார் வரும், அப்புறமா 3வது இட்லிக்கு கெட்டி சட்னி வரும். அப்படியே சாப்பாடு போடுவீங்க? சாப்பாடு எப்படிங்க போடுவீங்க? மொத்தமாக இட்லி சட்னி சாம்பார் புதினா தொகை எல்லாமே சேர்ந்து தோசையோடு அப்படி கொடுக்கணும் சாப்பாடு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட். கத்திரிக்காய் வியாபாரமா இது? 2 வாங்கி போய் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன் 2 வாங்கி போய் கொடுக்குறீங்க? சார் அதுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டை கொடுத்துடலாமே, கொடுத்துட்டு அங்கே பார்த்துட்டு போயிடலாம்ல. கவர்னர் நல்லவர் இல்லை, ரைட்டா? உங்கள் வாதத்துக்கே வந்துடுறேன். இன்றைக்கி எல்லாம் கவர்னர் திட்டுறாங்கல்ல, அந்த வாதத்துக்கே வந்துடுறேன். அவர் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு வழி விடலை. எல்லாரும் இதை சொல்கிறாங்களா, ஹண்டே போன்றவர்கள், பொதுநலமாக இருக்கிறவங்க, ஒரு சில வழக்கறிஞர் இப்படியும் சொல்கிறாங்க. கவர்னர் பண்ணுறது சரின்னு சொல்கிறாங்க, கவர்னர் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்களா? ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிட்டு நான் மாதேஷோட வாதத்துக்கே வந்துடுறேன். கவர்னர் தவறு செய்கிறார், ஓகேவா? இல்லை தாவேக்கா வாதம், தாவேக்கா வாதம் இல்லை, தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் ஒரு வார்த்தை இதுவரையிலும் நீங்கள் கவர்னரை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க, நான் விமர்சனம் பண்ணுறேன், இல்லை அவர் செய்கிறது சரியா தவிர விஜய் இன்னும் ஒரு வார்த்தை பேசணும். சரி, அவர் பேச வேண்டாம், இப்போ அது பேச வைக்கிறது நல்லதில்லை கவர்னரை பற்றி. இப்போ கவர்னரோட நம்முடைய பார்வை என்னன்னா, பிஜேபி ஏதோ சிக்கல் கொடுக்குதான்னு பேசுறோம் நம்மலாம். ஆனா விஜய் தரப்பினரோ இன்னும் யாருமே வாயே திறக்கல. அதுவும் திறக்க மாட்டாங்கங்க, அவங்க திறக்க மாட்டாங்க, எதுக்குமே திறக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா அவங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்கு பாருங்க. இது எல்லாமே இந்த இடம் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அவங்க வாய் திறக்காமலே வந்திருக்காங்க பாருங்க. சார், ஒன்று மக்கள் ஓட்டு போட்டது, ஆமா. இன்னொன்று விஜயோட அரசியல் நடவடிக்கை. ரெண்டும் வேற வேற, ரெண்டும் சேர்த்து பார்க்கக்கூடாது. விஜய் அவர்களோட அரசியல் நடவடிக்கை வேற, விஜய்க்காக மக்கள் ஆதரவு போட்டிருப்பது வேற. நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்க கூடாது. இப்போது ஒரு கட்சி நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் ஓட்டு போடுறாங்க. அந்த கட்சி ஊழல் பண்ணி குடும்ப அரசியல் பண்ணி நாசமாக போகுதுன்னா அதுக்கு மக்களாக காரணம்? மக்கள் ஓட்டு போட்டது உண்மை, நம்பினது உண்மை. ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆட்சி அமைச்சாங்களான்றது 2வது சப்ஜெக்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறீங்க. மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது உண்மை, மக்கள் தாவேக்காவை நம்புறது உண்மை. இப்போது தாவேக்காவோட டேர்ன் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை திருப்பி செலுத்துறது. அது பிரகாரம் பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, யார் யார் ஊரில் பெரிய மனுஷன் இருக்கிறாங்களோ தப்பே கிடையாதுங்க. அறிவாலயத்தில் கூட 10 எம்எல்ஏ கேட்கலாம். குழந்தைங்க போடுது ரீல்ஸு, ஏன் திமுகவில் ஒரு 10 பேர் உதவி பண்ண கூட கேளுங்க, தப்பு நீ நிலமை அப்படி இது. ஏன்னா ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது. யார் யார்கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணீங்களோ ரீச் அவுட் பண்ணி ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வாங்கி கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுங்க. ஒரு மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும். இது என்னோட ஒரு பத்திரிகையாளர் பார்வை. இல்லை இது ஜனாதிபதி ஆட்சி போட்டோம், இதாகட்டும், திருப்பி எலெக்ஷன் வந்தால் நம்ம 200 ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா தெரியல. நினைக்கிறாங்களோ? அவர் நினைக்கிறாரு, நான் சந்தேகப்படுறேன். பழியை தூக்கி கவர்னர் மேலே போட்டுட்டு சார் இந்த பக்கம் எதிர்முகாமும் பாருங்க அவருக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி திமுக அதிமுகலாம் சேரப்போகுது, ஒன்றா சேர்ந்து உரிமைக்கு வர போகிறாங்கன்ற தகவல். அதிமுக ஒன்றா சேர போனால் தடுத்து நிப்பாட்ட வேண்டியது யாரோட வேலை? அந்த இடத்துல அரசியல் பண்ண வேண்டியது யாரோட வேலை? திமுக எதிரி தூய சக்தி கிடையாது, தீய சக்தி. தீய சக்தி வளருது, தீய சக்தி ஆட்சி அமைக்குது, அதை யார் தடுக்கணும்? அந்த கடமை யாருக்கு இருக்கு? இப்போ விஜய்க்கு தான் இருக்கா? அதையாச்சும் உணர்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க, ஏடிஎம்கே கேட்டிருக்கணும்ன்றீங்களா? நீங்க ஏடிஎம்கே கேட்குறீங்களோ, பிஎம்கே கேட்குறீங்களோ, அமமுக கேட்குறீங்களோ, வெளிப்படையா அதெல்லாம் கேட்டு சார் அவங்க என்டிஏ வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்போ ஆட்சி கிடைக்காதுங்க, ஆட்சி கிடைக்காது.
அப்போது இந்த முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோ போட்டு ஏமாத்துற வேலையை பண்ணாதீங்க. 108 மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள். தேர்தல் ஃபஸ்ட்டு தேர்தல் 108 நல்ல நம்பரா இல்லையா? வெற்றி பெற நம்பரா இல்லையா? ஆட்சிக்கு உட்காரதுக்கு அதிகாரம் எல்லாமே இருக்கிற நம்பரா இல்லையா? 108லேருந்து 118 கூட நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் உட்காந்து அடம் பிடிப்பேன்னா இது அடமா இல்லையா? திமிரு. அடம் கூட திமிரு தானே இது. இதுக்கு பேர் தான் ஆணவம். மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. தயவு செய்து முதலமைச்சராக சீக்கிரம் பதவி ஏற்றுக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன். திமுக கவர்னர் மூஞ்சிக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடல, பாஜகலாம் யாரும் ஓட்டு போடல. அவங்களுமே அதை விரும்பல சார். அதுக்கு தான் 3-4 முறை ஓடிட்டாங்க. விஜய் விரும்புறாரா இதை? விஜய்க்கு சரி ஓகே ஓப்பனாக பேசுவோம். விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட உதவி கேட்குற எங்கே பிரச்சனை? பிஜேபி பிரச்சனை. சரி பிஜேபி பிரச்சனை. பிஜேபி ஒரு எம்எல்ஏ தள்ளி வச்சுருங்க. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? சரி ஓகே, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், நம்ம பெரிய ஆள், போய் அவர்கிட்ட கேட்குறது நமக்கு கூச்சமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட கேட்க வேண்டியதானே? அமமுக கிட்ட ஏன் கொல்லப்புறத்தில் போய் கேட்டீங்க? எதுக்கு அவங்க கட்சி எம்எல்ஏவை தூக்குனீங்க? டிடிவி தினகரனை வெறுப்பேற்றி விட்டீங்களா? இதே வேலையே பண்ணியிருக்கீங்க சார். எல்லாம் இவர் கேட்க மாட்டாரு, இவர் பண்ணியிருக்கிறாரு சார். இந்த உண்மை வெளிவந்தாகணும். அமமுகவில் தூக்கி இருக்கிறாங்க சார். விஜய் இதில் எங்கே சம்மந்தப்பட்ட? அப்போ யாருக்கோசரம் பண்ணீங்க? விஜய்க்காக தான் நடந்தது. அதாவது சங்கர மடத்தில் கொலை நடந்துச்சு. ஆமா. ஜெயேந்திரருக்காக பண்ணாங்களா சங்கராச்சாரியருக்காக பண்ணாங்களான்றது விசாரணையில் வரும். ஆமா. கொலை நடந்தது உண்மை, சங்கராமன் செத்தது உண்மை, ரைட்டா? அதே மாதிரி அமமுகவில் எம்எல்ஏவை தூக்குனது உண்மை. வந்துச்சா வெளில? உண்மையா இல்லையா? அது கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காருல, அவர் தானே சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க வீடியோ. அவரே தாங்க வந்து போட்டு கொடுத்தாருன்னு வீடியோ. அவங்களா போட்டு கொடுத்தாங்களா? அவரா வந்து போட்டு கொடுத்தாருன்னா நீங்க எதுக்கு அதை அனுமதிச்சிங்க? அவர் யாரோட ஆளு? அவரா? இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்கிறாங்க, இல்லை திருமணத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மாவே வந்து திருமணம் பண்ணியிருக்குது. அந்த அம்மா வந்து என் கூட வருது. நான் என்ன சொல்கிறேன்? அந்த அம்மாவே தாங்க வந்தது அப்படின்னு நான் ஸ்டேஷனில் சொல்கிறேன். ஸ்டேஷனில் லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டரு இவர் என்ன பண்ணுவார்? அந்த அம்மாவே விருப்பப்பட்டு வந்திருக்கு, நீங்கள் போங்க அப்படி சொல்லுவாங்களா? பிளேர்னு ஒரு அறை விடுவாங்களா? விட மாட்டாங்களா? என்ன அந்த லேடி போலீஸு? அந்த அம்மா அவரோட மனைவி. யார் சார்? ஒழுக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து எதுவுமே அந்த சைடு நடக்காத மாதிரி நீங்கள் பேசாதீங்க. ஒத்துக்கிற குணம் இல்லைனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை தான் வேணாம் நான் படித்து சொல்லிடுறேன். கொல்லப்புறத்தில் பண்ணாதீங்க, நேரடியாக பண்ணுங்கன்றேன். சும்மா இது கொள்கை எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரின்னு சொல்லி பேசிக்கிட்டு சரி ரைட்டு. இப்போ அதிமுகவுக்கு நடுவில் செய்தி வந்துச்சா? எஸ்பி வேலுமணி பேசுகிறாரு, சிவி சண்முகம் பேசுகிறாரு. எதுக்கு வந்துச்சு அந்த செய்தி? சும்மா எப்படிங்க வரும் செய்தி? பைத்தியமா அவங்கலாம் பாண்டிச்சேரியில் போய் அவங்களாம் உட்காந்துக்கிறதுக்கு? ஏதோ நடந்திருக்கு, அதனால போய். யாரால நடந்தது? ஸ்டாலினால நடந்துச்சா? இல்லை ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ வச்சுக்கிறாங்களா போஜராஜனுக்காக நடந்ததா? எதுக்காக நடந்தது? டிவிக்கே தான். அதை ஒத்துக்கிற கண்ணியம் குறைந்தபட்ச புரிதல் இருக்கா நமக்கு மக்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன் தாயுள்ளத்தோட. ரைட்டு, டிவிக்காக தான் நடந்திருக்கணும். சரி, இது இல்லை. சிபிஐ, சிபிஎம், பிசிகா இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் திமுக கூட வெற்றி பெற்றவர்கள். தெளிவாக சொல்லுங்கள். தீய சக்திகளோட பயணம் பண்ணவங்க. பிசிகா தலைவர் என்ன சொன்னார்? பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான் விஜய் சொன்னாரா? இப்போ சார் அவருக்கு இப்போ வின் பண்ணணும், அவர் அதிகாரத்துக்கு வரணும்னா யாராவது உதவி செய்யணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜனநாயகப்படி யதார்த்தத்தை பேசினேன். நீங்கள் தான் அதுக்குள்ளே அரசியல் போனீங்க. நீங்கள் அரசியல் போனதுனால தான் நான் இதை பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதோ தாவைக்க எதுவுமே பண்ணலை, எல்லாம் சதி செய்கிறாங்க, நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க. இப்போ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இல்லை, சிம்பத்தி கிரியேட் ஆகுது சார். இப்போ ஏதோ அவங்க பாதிக்கப்பட்டது போல உணர்றாங்க எல்லாருமே. அது ஏமாற்றுறது. அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க. இதை நிறைய நாள் பார்க்குறாங்க. விஜயண்ணா பாவண்ணா, கஷ்டமாக இருக்குண்ணா, சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் வந்து அவரை ஐயா காமராஜர் மாதிரி தடகாத்தமாக நல்லா ரோட்டில் நடந்து கிடந்து மக்களெல்லாம் பார்த்து அப்படி ஒரு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு காலைல ஒரு செய்தி பார்த்தா ஹெலிபேடு தயார் பண்ணுறாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை தான் தள்ளி இருந்தாங்க. கொடநாடுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈசிஆரில் ஒரு வீடு இருந்தது, அவங்களுக்கு பேர் எனக்கு சற்று ஞாபகம் இல்லை. போயிட்டு தான் வருவாங்க. எதுக்குங்க ஹெலிபேடு? யாருன்னா மூளை இருக்கிறவங்க இதெல்லாம் ஐடியா கொடுப்பீங்களா? ஹெலிபேடில் ஹெலிகாப்டரில் போகிறது எவ்வளோ டேஞ்சர். அவசரத்துக்கு போகலாங்க, அடிக்கடி வந்து போகிறதுக்கு ஹெலிபேட் ஐடியா யாரோ கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒன்று ஆச்சு அவருக்கு. சீஃப் ஆஃப் ஆர்மி நம்ம காட்டேரியிலேருந்து ஊட்டியில் வரும்போது விமானம் மரணம். ஆமாம். அப்புறமா வந்து உங்களுக்கு இவர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டரில், சௌந்தர்யா நடிகை, எவ்வளோ பேர் ஹெலிகாப்டர் விமானத்தில் இறந்துருக்காங்க தெரியுங்களா? யார் பார்க்குற வேலை இதெல்லாம்? ரோட்டை கிளியர் பண்ணி கொடுங்க. இல்லை சாந்தோமில் வீடு இருக்குது, முதலமைச்சருக்கு. சாந்தோம் வீட்டில் சனி ஞாயிறு வர வேண்டியது கிடையாது.
ஓ, விஜய்க்கு இது சேஃப்டி இல்லாம போயிடும்ன்றீங்களா? ஆமாங்க, யாரு பண்ண வேலை இது? இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு, ஆர்மி கிட்ட பேசியிருக்காங்க, கோஸ்ட் கார்டு கிட்ட பேசியிருக்காங்க, ஹெலிபேடில் வந்துட்டு பனையூர்லேருந்து ஹெலிபேடுக்கு முதலமைச்சர் வந்து போகிற மாதிரி. எதுக்கு ஹெலிகாப்டரு பனையூர்லேருந்து இங்கே வரதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு? பகீர் நாய் போச்சு எனக்கு. சார், நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து யாரையும் அப்படி ஃபுல்லாக போய் பாராட்டவும் வேணாம், யாரையும் விமர்சனம் வேணாம். பட் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தில் நான் பேசலாம்ல. அவர் முதலமைச்சர் ஆனால் எனக்கு தானே முதலமைச்சர், அதில் நான் பேசலாம்ல ஒரு பத்திரிகையாளனா. எதுக்கு ஹெலிபேடு? ஊர் பூரா பஞ்சாயத்தும் இழுத்து வச்சிருக்காரு. எதுக்குங்க ஹெலிபேடு? அடிக்கடி ஹெலிகாப்டர் விமான விபத்து நடக்குது. ஒரு அவசரத்துக்கு போகலாம் வரலாம். இப்போ ஜனாதிபதி போகிறாரு வராரு, பிரதமர் போகிறார் வராருன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க அவங்க. அப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹெலிபேடை யூஸ் பண்ணுவாங்க. பனையூர் வீடுக்கு வந்து நீங்கள், நான் என்ன சொன்னேன்னா, எல்லா நாளும் போய் செக்ரட்டரியேட்டில் உட்கார போகிறது கிடையாது. 3 நாள் சாந்தம் வீட்டிலேருந்து போக போகிறீங்க. வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை மற்றவங்க யாருன்னா இன்னொரு துணை முதல்வர் போட்டால் வேலை முடிஞ்சுது, அவர் பார்த்துட்டு போகிறாரு. வெள்ளி சனி ஞாயிறு பனையூர்லேருந்து பார்த்துக்கோங்க. இப்போ சிறுதாவூரில் தங்கியிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா, ஹெலிபேட்லேயே போயிட்டு வந்துருந்தாங்க ஹெலிகாப்டரில். அவங்களும் தான் சார் நடிகை, பெரிய ஆளுமை, அதிக முறை முதலமைச்சர். இப்போ இது மாதிரி செய்தி வருதுல்ல, இதை தாவேக்கா மறுக்கணுமா மறுக்கக்கூடாது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ சுற்றி இருக்கிறவங்க தப்பாக பண்ணுறாங்க, தப்பாக ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ அவர் ஐயா ஜான் மேலே தான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி தப்பாக ஐடியா கொடுத்து அறிவுரை கொடுத்து 108 கையில் கொடுத்து பேராதரவு கொடுத்து கூட சிபிஐ சிபிஎம் லெட்டரையும் கொடுத்து உகாரம் போடலன்னா இது பிரச்சனையா இல்லையா? எல்லாம் இதுக்கும் கவர்னர் தான். என்ன எதிர்பார்க்குறீங்க? கவர்னர் வந்து கவர்னரே ஃபோன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்பர் குறையுது, ஒரு 10 பேர் லெட்டர் அனுப்புங்கன்னு. அதுக்கப்புறம் கவர்னரே ஃபோன் பண்ணி ஸ்டாலினுக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக அது, கவுத்து விட்டுறாதீங்க, ஒரு 5 எம்எல்ஏ லெட்டர் கையெழுத்து கொடுங்க அப்படின்ட்டு 15 லெட்டரை வாங்கி, எப்போ வந்து 113 இது ஒரு 15, கிட்டத்தட்ட 128 130 வந்துச்சு. தைரியமாக போய் ஆட்சி பண்ணு, பாரத் மாதா கி ஜெய் அப்படி சொல்லி விஜய் அனுப்பி விடணுமா? என்ன சார் உங்கள் நியாயம்? சார், நான் வீடு கட்டணுன்னா நான் தான் சார் செங்கல் வாங்கணும், நான் தான் மேஸ்திரி பிடிக்கணும், நான் தான் இடம் வாங்கினோம், நான் தான் லோன் போனோம், நான் தான் லோன் அலையணும். மற்றவங்க பேங்க்காரர் வந்து பார்த்து பண்ணி கொடுக்க மாட்டார் எல்லாத்தையும். புரியுதுங்களா? இல்லை கடன் கொடுக்குறவங்களோ இல்லை இப்போ தாசில்தார் வந்துட்டு எல்லாத்தையும் அளந்து கையில் கொடுக்க மாட்டார், நான் தான் போகணும். இதானே யதார்த்தம். அதை தான் நான் சொல்கிறேன். எதை நோக்கி போகுது சார் இது? இது அபாயகரமான கட்டத்தை நோக்கி போகுது. இது நமக்கு நல்லதில்லை, மக்களுக்கு நல்லதில்லை. மக்கள் தெளிவாக சிந்திச்சு நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் தான் முதலமைச்சராக வர்றோம், அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை. அதுதான் மக்களோட ஆசையாக இருக்குது, இளைஞர்களோட ஆசையாக இருக்குது. இது தள்ளி போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மொதல் பிரச்சனை, இந்த அமைச்சர்களோட பிஏலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் டெபுடேஷனில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் திருப்பி போயிட்டாங்க. குறிப்பாக எஸ்பி லெவலில் இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் அவங்களெல்லாம் திருப்பி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்க. இன்றைக்கி இன்டெலிஜென்ஸே வந்து சரியாக கலெக்ட் பண்ணுறது கிடையாது. உள்ளூரில் பிரச்சனை இருக்கா இல்லை இது கரெக்டாக போதா அப்படின்றது வெறும் லா அண்ட் ஆர்டர் தான் பார்க்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதே கிடையாது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? 5-6 நாளாக இது மட்டும் தான் செய்தியே, நாள் முழுவதும். வேற என்ன நாட்டில் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத? நான் என்ன கேட்குறேன், கார்பரேஷனில் எல்லா வேலையும் தீர்மானம் போடணும், மன்ற கூட்டம் நடக்கணும், அதுக்கு ஃபண்டு போகணும், அப்போ தான் உள்ளாட்சி ஆக்டிவாக இருக்கும். ரேஷன் கடைகளில் வேணுன்ற பொருள் கொள்முதல் அதுக்கெல்லாம் பணம்லாம் இது பண்ணணும். இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் போகணும். அதுக்கப்புறம் லேப்டாப் ஸ்கீமு, இப்போ மாணவர்கள் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டு 12th ரிசல்ட் ஆளுநர் மூலமாக வெளியிடுறாங்க. ஆளுநர் மூலியமாக ஆளுநர் நேற்று கோப்பியை பார்க்க ஆரம்பிச்சிட்டதாக தகவலும் சொல்கிறாங்க. ஆளுநர் கோப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். வேலைகளை வந்து டிஜிபியோட டெய்லி ரிவ்யூ பண்ணுறாரு. ஹோம் செக்ரட்டரி எல்லா ஃபைலையும் எடுத்துன்னு வந்து பார்க்குறாரு. இதுக்காக ஓட்டு போட்டாங்க ஜனங்க. அந்த ஃபைலெல்லாம் விஜய் பார்க்கணும், அவர் தான் பார்க்கணும், அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆளுநர் 10 காசு எக்ஸ்ட்ரா மக்களுக்கு போகுதுன்னா பண்ண மாட்டாங்க, அதிகாரிகள் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலையும் அது கிடையாது. அவங்க வந்து காபந்து அரசு காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறது, அதுதான். அப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் யாருக்கு புரியணும்? விஜய் சாருக்கு புரியும். ரைட். ரொம்ப முக்கியமான இறுதி கேள்வி சார். திமுகவும் அதிமுகவும் விஜய்க்கு எதிராக விஜய் ஆட்சியில் உட்காந்துடக்கூடாதுன்னு ஒன்று சேர போகிறதா பேசுனதெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் பேபி வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாருங்கள் ஆதரவு கொடுக்க சொல்கிறாங்க. ஆமாம், கேட்டது உண்மைன்றாங்க. இது நல்ல அரசியலா? ஏன்னா இவங்க 2 பேரும் எதிர்த்துருவோம், விஜயை வீழ்த்துறதுக்கு இப்படி ஒரு பிளான் போடுறாங்களே. விஜயை வீழ்த்துறதுக்குலாம் பிளான்லாம் போடலாம், சும்மா 2 நாள் பயம் காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அதான் உண்மை. பயம் காட்டணும். ஆதரவே கேட்டதா திரு பேபி சொல்றாரு. அங்கே உட்காந்து சொல்லுவார், ஏன் அங்கேருந்து அப்படியே வாங்க வேண்டியதானே ஓட்டு, அண்ணாரி வாழ்த்தோட உதவி இல்லாமல் அப்படியே வாங்க வேண்டியதானே? யார் உங்களுக்கு 4 சீட்டு இன்னைக்கு இருக்குது சிபிஐக்கு சிபிஎம்முக்கு யார் கொடுத்தது? யாரோட கூட்டணியால் வந்துச்சு? மனசாட்சியோடு பேசணும்.
திமுக உங்களுக்கு கொடுத்த சீட்டில் சூரியனே நின்றுந்தா இந்த 2 கூட ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கோம். இதுதான் உண்மை. கூட்டணி அந்த கொள்கை அப்படின்றதுனால அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி ஆளுக்கு வந்து திமுக வந்து அடிச்சு பார்க்காதீங்க, அடி வாங்கி உட்காந்துருக்குது. அதுக்குன்ட்டுன்னு எது திமுக இப்போ கவர்னர் கூப்பிடாது, அதாவது ஒன்று பிஜேபி இல்லை திமுக. என்னோட கையாலாவதானம் அப்படின்றது வரவே வராதுல்ல. கடைசி வரலும் நான் செயல்படலை. காந்தி ஒன்று சொல்லுவார், அதாவது மற்றவங்க கிட்ட மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, நீங்கள் மாற்றமாக இருங்கன்னுவார். பி த சேஞ்ச் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். நான் என்ன விஜய் சார் கிட்ட கேட்குறேன், யூ பி த சேஞ்ச், நீங்கள் மாற்றுங்க. கவர்னர் நாங்கள் முடிவெடுக்கிறது. கவர்னரு 118 இந்த புடி 138 வச்சுக்கப்போ, இந்த புடி 150 பண்ணலாமா? விஜயால முடியுமா முடியாதா? இல்லையே, எங்கே போக சொல்கிறீங்க? முடியும், ஆனால் அவர் அதை பண்ண விரும்பலை. அதான் உண்மை. இதுதான் அரசியல். அவருக்கு சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்கிறனால தான் அவருக்கான ஒரு நல்ல நாளாக இருக்கும். அவங்க தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ அதுதான் அந்த நாள் தான் மகிழ்ச்சியான நாள். பண்ண முடியும். அவர் அது பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை ரொம்ப தாமதமாக எடுக்கிறாரு. அதில் சொதப்புது. இன்னும் திருமா கிட்ட லெட்டர் வாங்கினாங்களான்னு தெரில. திருமாவளவன்கிட்ட 2 எம்எல்ஏ கிட்ட இருக்கிறதுக்கு லெட்டர் வாங்குறதுக்கு 5 நாளுனா உங்களோட ஸ்பீடு என்ன பார்க்கலாம். நம்ம இந்த பேட்டி முடிகிற நேரத்தில் வாங்கிட்டு கூட இருக்கலாம். 2 எம்எல்ஏ கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு 5 நாளா? அப்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளவு தாமதமாக? சரி, அவர் இல்லையா, அடுத்து பாமக தான். அதுக்கு சேனல் இருக்கா? பண்ணியிருக்கீங்களா சார்? ஒரே நேரத்தில் 2 இடத்துல ஆள் அனுப்பணும் சார், 2 இடத்துல பேசணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், பாமக கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் எம்எல்ஏ கிட்ட பேசக்கூடாது. அல்பத்தனமாக பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, மாம்பழத்துக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு யார்? அன்புமணி ராமதாஸ், அவர்கிட்ட தான் பேசணும். ரெட்டலை கூட வந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. திமுக வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. இல்லை பாஜக நம்ம பேச்சு வராது, இல்லை பாஜகவோட இருந்து நீங்கள் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடுங்க. பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக நீங்கள் வெளியில் வந்துடுங்க. எதனா பேசுனீங்களா? தெரியாது. சரி, ஆதவர்ஜனும் அண்ணா அறிவாலயத்துக்கு போகாத இல்லை, பழக்கம் இல்லை. ஆதவே அனுப்புங்க அறிவாலயத்துக்கு போயிட்டு முதலமைச்சர் பார்க்க சொல்லிட்டு எதிரில் உட்காரோம். ஜனநாயக கடமை. எங்கள் கட்சி தலைவர் விஜய் அனுப்பிச்சிருக்காரு என்ன, உங்களை பார்த்தா இது பஞ்சாயத்து முடியுன்றாங்க. இந்த ஐயோமில் 2 பேரை நீங்கள் சொன்னால் கேட்குறேன்றார் அவர் பெரியவர். நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸும் அங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் பண்ணி கொடுங்க. நீங்கள் எதிர்கட்சியில் உட்காரட்டும், அவர் முதல்வராக இருக்கட்டும். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எங்களுக்கு 1 கோடி 17 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு 1 கோடிக்கு மேலே போட்டுக்கிறாங்க. இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்க. பிரதமர் ஆட்சியோ ஜனாதிபதி ஆட்சியோ வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். 100% சொல்லுவாருங்க ஸ்டாலின். இல்லை, அவர் தான் அறிக்கையாக சொல்லிட்டார்ல. அறிக்கையாக சொல்லியிருக்காரு. நேரில் போய் கேட்டால் கண்டிப்பாக ஐயோ மேலே கூப்பிட்டு சொல்லுவார், கொடுங்க. அடம், நான் பெரிய ஆள் இல்லை. நான் யார்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை விட பெரிய ஆள். நான் யார்? அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விட பெரிய ஆள். நான் யார்? அமித்ஷா விட நான் பெரிய ஆள். நான் யார்? பிரதமர் மோடியை விட பெரிய ஆள். என் நண்பர் யார்? ராகுல் காந்தி. அவர் எல்லாரையும் சரி செஞ்சிருவார். பேபி கிட்ட பேசுவார், டானு கிட்ட பேசுவார், அங்கே தூக்குவார், துபாயில் சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். ராகுல நம்பினதுனால தான் இந்த நிலைமையா? அதுவும் காரணம். பார்க்கலாம் சார், நான் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த பேட்டி ஒளிபரப்புற நேரம் அவருக்கான அந்த பெரும்பான்மை கிடைச்சிட போதா, ஆளுநர் என்ன முடிவெடுக்க போகிறார், குதிரை பேர விவகாரம் என்ன நடக்க போகுது, அது வேற பேசு பொருளாக இருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட், டிடிவி கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த நேரத்தில் நம்ம நேயர்களுக்கு ஒன்று ரொம்ப ஒரு தெளிவாக ஒன்று நம்ம ஆசைப்படுவோம். விஜய் முதலமைச்சராக வரணுன்றது தான் நிறைய மக்களோட ஆசை. அதை விஜய் அவர்கள் தயவு செய்து மக்களுக்காக நிறைவேற்றி கொடுங்க. சரி, கவர்னர் கூப்பிடல, அவங்க கூப்பிடலாம் இல்லை. இந்த 118க்கு என்ன பண்ணுமோ பண்ணி சீக்கிரமாக அதை முடிச்சிருக்கு. உங்கள் பஞ்சாயத்து இது, நீங்கள் தான் முடிக்கணும். உங்களோட கஷ்டம், உங்களோட நஷ்டம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் இதை முடிக்கணும். ரைட். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கோட்டீஸ்வரன் சார்.